சக்தி தான் இந்த உலகம். ஒரு மனிதனுக்கே என்ன சொல்கின்றோம், வயதாகி அவனுடைய அந்த சுறுசுறுப்பு குறையும் போது என்ன சொல்கின்றோம், சக்தி குறைஞ்சி போச்சுப்பா உடம்புல, முன்ன மாதிரி இல்லை, என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல, சக்தி இல்லை உடம்புல அப்படின்னு சொல்லுவோம். ஆக சக்தி என்பது, இந்த சக்தியால் தான் உலகமே சுழன்று கொண்டிருக்கின்றது. சக்தி தேவியினுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. சக்தி தேவியின் அருள் இல்லாமல் இந்த உலகம் தான் என்ன இயங்குமோ என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. ஆகவே சக்தி, மகாசக்தி தான் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றான். அந்த சக்தி இல்லை என்றால் இந்த உடல் சவம் ஆகிவிடும். சிவனும் சக்தியும், ஜீவனும் சக்தியும் சேர்ந்துதான் நம்முடைய உடலானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சக்தியானவள் இந்தியாவிலே அப்படிப்பட்ட சக்தி பீடங்களை பற்றி அவ்வப்போது இந்த ஆன்மீக தகவலிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, வெகு விரைவிலே நவராத்திரி வர இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம், தேவி ஜெயதுர்கா சக்தி பீடம், ஜார்க்கண்ட் மாநிலத்திலே இருக்கின்ற அற்புதமான ஒரு துர்க்கை கோவில். இந்த கோவிலை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ராவணன் இலங்கையை தவிர 3 உலகங்களையும் ஆட்சி புரியும் சக்தியை கொண்டிருந்தான். தான் பெற்ற பல வரங்களின் உதவியாலே யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் மற்றும் நவக்கிரகங்களை கூட சிறைபிடித்து இலங்கையிலே வைத்திருந்தான். மேலும் சிவபெருமான் கைலாயத்தை விட்டு இலங்கையிலே தங்க வேண்டும் என்றும் மிகப்பெரிய விருப்பத்தை கொண்டிருந்தான் ராவணன். காரணம், ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். சாமகானம் பாடி சிவபெருமானை நினைத்த நேரத்திலே வரவழைக்கின்ற அற்புத சக்தி படைத்தவன். ஆகவே சிவபெருமானுக்கும் ராவணன் மேல் மிகுந்த ஒரு அன்பு இருந்தது. ராவணன் என்ன செய்தான் தெரியுமா, சாமகானம் பாடினான். அவர் வரவில்லை என்னும் போது, சிவன் வந்து தரிசனம் தரவில்லை என்னும் போது தன்னுடைய தலைகளை ஒவ்வொன்றாக வெட்டி லிங்கத்துக்கு சமர்ப்பித்தான். இப்படி 9 தலைகளை கொடுத்த பிறகு 10வது தலையினையும் வெட்ட முயற்சிக்கும் போது சிவபெருமான் தோன்றினார். ஒரு வரம் அளிப்பதாக கூறினார். உடனே ராவணன் என்ன கேட்டான் தெரியுமா, அங்கு உள்ள காம்னலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல வரம் அருளுமாறு சிவபெருமானிடம் கேட்டான். சிவபெருமானும் ஒரு நிபந்தனையை கூறி அதற்கு உடன்பட்டார். வழியிலே எங்காவது சிவலிங்கத்தை நீ தவறி வைத்து விட்டால் தான் அங்கேயே தங்கிவிடுவதாக சிவபெருமான் கூறினார்.